Okay. Hello guys. So very pleasant evening to 100% here. So welcome back to this session again. So இந்த 30 days data analytics சேலஞ்சோட 19வது நாளுக்கு உங்கள் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ் நம்மளோட செஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டாக போயிட்டுருக்கு நம்புகிறேன். டன் கைஸ், ஸோ இன்றைக்கி நம்ம லைப்ரரிஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ விச் இஸ் பேண்டாஸோட கண்டினியூஷனாக நம்பி லைப்ரரி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம பேண்டாஸ்னால் என்ன, அதில் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், ஸோ அதை வச்சு நம்ம டேட்டாவை வச்சு நம்ம விளையாடலாம், ரைட்? ஸோ அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி அதோட கண்டினியூஷனாக நம்பிங்கிற ஒரு லைப்ரரி பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி இந்த பேண்டாஸு நம்பி, ஸோ இதெல்லாமே நீங்கள் ரெகுலராக நிறைய இடங்களில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில லைப்ரரிஸ். ஓகே டன். ஸோ இன்றைக்கி இதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ உள்ள போலாமா? எஸ் கைஸ், குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங் கைஸ், வெரி குட் ஈவினிங், ஹாப்பி ஈவினிங் டு எவ்ரிவன். டன். ஸோ உள்ள போலாமா? ஓகே, ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி செஷன். ஸோ சேம் அனௌன்ஸ்மெண்ட், அட்டண்டன்ஸ் லிங்க் உங்களுக்கு எப்போவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு நம்மளோட லைவ் செஷனில் மினிமம் 70% லைவ் டியூரேஷன் இருக்கணும். ஸோ இதேமாதிரி லைவ் டியூரேஷன் 25 நாளுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேட் வில் பி ப்ரொவைடட். அண்ட் எஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் வேறு ஏதாவது கேட்கணும்னா நீங்கள் தாராளமாக கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தென் அண்ட் சேம் ப்ரீ ரெக்விசைட்ஸ், பி ரெடி வித் சஃபிஷியன்ட் டேட்டா, டேக் a laptop with good internet and no basic prior knowledge is required to learn this course. Take a note and pen. நோட் அண்ட் பண்ணால் பக்கத்தில் ரெடியாக வச்சுக்கோங்க. நான் சொல்கிற விஷயங்கள் நோட் பண்ணிக்கிட்டேன். ஓகே கைஸ், குட் ஈவினிங் கைஸ், குட் ஈவினிங், தேங்க்யூ ஸோ மச், குட் ஈவினிங். டன். ஸோ இப்போ டேரெக்டாக செஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ உள்ளே போகலாமா? ஸோ குட்டியாக வேணால் ஒரு இன்ட்ரோ பார்த்துலாம், ரொம்ப குட்டியாக ஒரு ஷார்ட் ஆனிட்டு. ஏன்னா நம்ம நம்பி ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கோ என்னென்ன இதோட பர்பஸ் என்ன சொல்லியிருக்கேன். ஸோ நீ கம்ப்ளீட்டாக ஒரு ஹேண்ட்ஸ் ஆனதாக இருக்க போகுது, ரைட்? ஸோ ரெடி ஃபார் தி செஷன், எல்லாம் ரெடி ஃபார் ஹேண்ட்ஸ் ஆன். ஸோ ஆர்எஃப்எஸ் நம்ம சேட்டில் கமெண்ட் ஸ்லீப் பண்ணிடுங்க, ரெடி ஃபார் ஹேண்ட்ஸ் ஆன். ஏன்னா சின்னதாக நம்பியும் கிட்டத்தட்ட பார்க்க போகிறதே அது நம்ம ஸ்கொயர் பேக்கில் யூஸ் பண்ணோம். பட் நம்பியில் யூஸ் பண்ணுறப்ப நம்ம அரேன்னு சொல்லுவோம், அதே ஸ்கொயர் பேக் நம்பி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லிஸ்ட்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? ஸோ இந்த மாதிரி சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் குட்டியாக இன்ட்ரோ பார்த்துட்டு போயிடலாம். எஸ் கைஸ், தேங்க்யூ ஸோ மச், ரெடி ஃபார் ஹேண்ட்ஸ் ஆன். ஓகே, டன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பிங்கிறது நம்ம ஆல்ரெடி நான் நிறைய சொல்லியிருக்கேன், ஒரு தடவை நிறைய இடங்களில் பேசியிருக்கேன். சிம்பிளாக மறுபடியும் சொல்கிறேன். ஸோ ஒரு நியூமெரிக்கல் கேல்குலேஷன்ஸ்க்கு, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், அரே கன்வர்ஷன், இந்த மாதிரி நிறைய மல்டி டைமென்ஷனல் அரே கன்வர்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம நம்பிங்க லைப்ரரி யூஸ் பண்ணலாம். ஓகே, டு ப்ரொவைட் ஹை பர்ஃபார்மன்ஸ் மல்டி டைமென்ஷனல் அரே. அண்ட் மோர் ஓவர் எப்படி சொல்ல, நம்ம பேண்டாஸ் யூஸ் பண்ணி டேட்டா லோட் பண்ணல, அதே மாதிரி நம்பி யூஸ் பண்ணியும் டேட்டாவை லோட் பண்ணலாம், ரைட்? ஸோ அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாமே அதோட நம்பியோட டாக்குமெண்ட்டில் போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ நான் சொல்கிறேன், நம்ம கற்றுக்கணும்னா இன்னும் எவ்வளோ விஷயங்கள் எலாபரேட்டாக போகலாம். பட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதை தான் இந்த 30 டேஸில் பார்த்துட்டு இருக்கேன். நம்பி வர்சஸ் லிஸ்ட்டு. நம்பிக்கை லிஸ்ட்டுக்கான பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ சொல்கிறேன் இல்லையா, நம்பி யூஸ் பண்ணி ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது அரையாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஃபஸ்ட், ரைட்? ஸோ நம்பி ஆக்குபைஸ் லெஸ் மெமரி கம்பேர் டு லிஸ்ட்டு கம்பேர் பண்ணுறப்போ நம்பிங்கிறது மெமரி ஸ்பேஸுங்கிறது கம்மியாக தான் ஆக்குபை பண்ணும். ஸோ இது ஒரு மெயின் அட்வான்டேஜ். ஏன்னா எல்லாமே ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆக தான் போகுது, ரைட்? ஸோ லிஸ்ட்டுக்கு ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது, டியூபிள்ஸ்க்கு ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது, செட்டுக்கு ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது, ஒவ்வொருத்துக்கும் ஒரு மெமரி ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. ஸோ லிஸ்ட்டு கூட கம்பேர் பண்ணுறப்போ நம்பிங்கிறது கம்மியான மெமரி ஸ்பேஸ் தான் ஆக்குபை பண்ணும். அண்ட் நம்பி இஸ் ஃபாஸ்டர் தான் லிஸ்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ நம்பிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட்லாம் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸிக்யூஷன் டைமிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. அவுட்புட் வந்தாலே தேங்க் காட் தி அவுட்புட். ஸோ அவுட்புட் கிடச்சதே நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமா இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு பெரிய விஷயமா தெரியும். பட் நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக ஒரு பெரிய லெவலில் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறப்போ, ஒரு ஹை லெவலான ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறப்போ இந்த எக்ஸிக்யூஷன் டைமிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது நீங்கள் கூகுள் யூஸ் பண்ணுறீங்க, கூகுளில் ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் எல்லா இன்புட்டும் நீங்கள் இன்புட் கொடுக்க ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவுட்புட் வருது, இல்லை சாட் ஜிபிட்டிலே வருது. இப்போ அதே சாட் ஜிபிடி கிட்ட போய்ட்டு நீங்கள் ஒரு இன்புட் கொடுத்தா அது அவுட்புட் வரதுக்கு ஒரு 3-4 நிமிஷம் ஆகும் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். ரொம்ப முக்கியம் ஒரு வழியேங்கிறத பட்சத்தில் மட்டும்தான் நம்ம போய் சாட் ஜிபிடி நிற்போம். ஸோ மற்றபடி அது போனால் லேட் ஆகும். ஸோ 4 நிமிஷம் ஆகும், அதுக்கு வேறு ஏதாவது பண்ணிட்டு போகிறது வேற எங்கேயா தேட ஆரம்பிச்சிடும். ஸோ எஸ், என்ன சொல்ல புரியுதா? அந்த எக்ஸிக்யூஷன் டைமுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு பொறுமைங்கிறது அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, யூடியூப்லேயே பாட்டு கேட்கணும் போகிறோம், பஃபராக டேஞ்சுனா கடுப்பாகி போய் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எக்ஸிக்யூஷன் டைம் இஸ் மேண்டேட்ரி, ரைட்? ஸோ அந்த மாதிரிலாம் போகிறப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம எந்த மாதிரி மெத்தடாலஜி யூஸ் பண்ணால் எக்ஸிக்யூஷன் டைம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும், ஸோ யூஸருக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். டன். ஸோ நம்பி இஸ் ஃபாஸ்டர் தான் லிஸ்ட்டு அண்ட் நம்பி இஸ் ஈஸியர் தான் லிஸ்ட்டு கூட கம்பேர் பண்ணுற நம்பியில் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். டேட்டா நான் சொல்கிறேன், அதில் டேட்டா வச்சு விளையாடுறப்ப இதுலேயும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி ஹேண்ட்ஸ் ஆனில் பார்க்கலாம். ஹேண்ட்ஸ் ஆனில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ எஸ், இப்போ இன்னொன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், டேரெக்டாக நம்ம ஹேண்ட்ஸ் ஆனில் பார்த்துலாம். இனிஷியலேஷன் ஆஃப் அரே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அரே, அப்புறம் அரேஸ் ரீஷேப்பு, அரே ரீசைசிங், அரே மேக்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, எல்லாத்தை பற்றி பார்க்கலாம். டன்னா இப்போது எஸ் டேரெக்டாக ஹேண்ட்ஸ் ஆன்குள்ளே போயிடலாம். ஐ ஹோப் குட்டியாக ஒரு இன்ட்ரோ, ஸோ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். இப்போ டேரெக்டாக செஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ உள்ள போகலாமா? ரெடியா? ரெடி?
எஸ் ரெடி. ஓகே கைஸ், டன் டன் டன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் என்னோட கூகுள் கொலாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ காய்ஸ், கூகுள் கொலாப் எல்லாத்துக்கும் எப்படி ஓப்பன் பண்ணுன்னு தெரியும் தானே. ஸோ யூஸ்வலாக லைக் ஓகே நான் சொன்னேன் நினைக்கிறேன், மறுபடியும் கூட சொல்கிறேன். இன்டர்ன் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தீங்கன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு போயிட்டு கூகுள் கொலாம் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, கூகுள் கொலாம் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா லைக் இந்த மாதிரி ஒன்று வரும். ஸோ ஜஸ்ட் அப்லோட் போய்க்கோங்க. ஓகே, ஸோ அப்லோட் போய்க்கோங்க. நீங்கள் புதுசாக நீங்களாக ஓனாக க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா நியூ நோட் புக் கொடுக்கலாம். ஓகே, நியூ நோட் புக் கொடுத்து நீங்கள் புதுசாக போய் காட்டுறேன், அதையும் காட்டுறேன். நியூ நோட் புக் கொடுத்தீங்கன்னா புதுசாக நோட் புக் கிரியேட் ஆகும். ஸோ அதில் போய் நீங்கள் ப்ராக்டிஸ் ஏதாவது பண்ணணும் கூட பண்ணிக்கலாம். புதுசாக நீங்கள் ஏதாவது கோடு கிரியேட் பண்ணால் கூட தாராளமாக பண்ணிக்கலாம். போயிட்டு ஃபஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரைட்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அப்படி இல்லாத பட்சத்தில் எப்படி சொல்ல, இப்போது இன்டர்ன் பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா. வெயிட் பண்ணி நான் காட்டுறேன். எஸ், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து பைத்தன் ஃபைலாகவும் கன்வெர்ட் ஆகிருக்கும், லைக் ஜேசன் ஃபைலாக ஜூபிட்டர் சோர்ஸ் ஃபைலாகவும் இருக்கும். நீங்கள் இதையும் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஐடியில் இதே கோடு கூட ஐடியில் யூஸ் பண்ண கூட பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இதே கூட நீங்கள் ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் பண்ணால் எப்படி பண்ண இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதில் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஐடியில் ஓப்பன் பண்ணால் பண்ணிக்கலாம். பட் இதே கூட ஜூபிட்டர் நோட் புக்னா இதில் கூகுள் கொலாப்லேயே ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்க இன்னொரு சோர்ஸ் ஃபைல் இருக்கு பாருங்க, ஜூபிட்டர் சோர்ஸ்னு சொல்லி. ஜஸ்ட் இதில் போய் நீங்கள் அப்லோட கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோட கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராக் ஃபைல் ஆர் ப்ரௌஸ்னு கேட்கும். ப்ரௌஸ் கொடுத்தாலும் எந்த ஃபோல்டர் போய் எதை ஓப்பன் பண்ணி சொல்லி கேட்கு. நீங்கள் போயிட்டு ட்ராக் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு நான் அப்படியே ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணிட்டு போய் இந்த இடத்த விட்டுன்னு வைக்கலாம், அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அந்த ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ டேரெக்டாக நீங்கள் அதிலே போய் ரன் பண்ணா பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் சொன்னேன்னா தெரியல, பட் பிரச்சனை இல்லை. ஸோ திரும்ப சொன்னாலும் ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வந்துருச்சா. ஸோ இதில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒன்றுனா பாருங்கள். ஒன்றுனா நீங்கள் கமெண்ட் இதில் ஹேஷ் போட்டு கமெண்ட் போட்டு யூஸ் பண்ணது இல்லை, போயிட்டு முன்னாடி ஒரு ஹேஷ் போட்டு ஒவ்வொரு லைனாக எக்ஸிக்யூட் பண்ணால் கூட பண்ணி பார்த்துக்கலாம். போயிட்டு ஒன்றா பண்ணிட்டு ப்ளே பட்டன் மாதிரி இருக்கு பாருங்க, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கோட் ரன் ஆயிடும். ஓகே, ஸோ இது சொன்னா தெரியல, ஞாபகம் இல்லை, அதனால் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பவும் போல் வழக்கம் போல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் கனெக்ட் பண்ணணும். நீங்கள் போயிட்டு அதில் டேரெக்டாக ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ரன் பண்ண கிளிக் பண்ணிட்டு இருந்தால் ரன் ஆகாது. ஸோ கனெக்ட் பண்ணி இதில் ரேம் டிஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ வந்துருச்சா. ஸோ கனெக்ட் டு பைத்தன் 3. ஸோ வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ தான் நீங்கள் அடுத்து பேரலாக ஒர்க் பண்ண முடியும். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல். ஸோ இனிஷியலாக நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப மேபி நம்பி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ சேஃப்டி பர்பஸ் உங்களுக்கு இல்லைன்னு வந்துச்சுன்னா கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் எப்போவுமே நீங்கள் ஒரு தடவை பண்ணிருங்க. ரைட், எப்போ நம்ம நம்பி தான் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ இந்த நம்ம ஐடியில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற போல பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ் பிப் இன்ஸ்டால் நம்பின்னு சொல்லி நம்ம டேரெக்டாக கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ரன் பண்ணுவோம். பட் இதில் எக்ஸ்க்ளமேட்டரி அந்த கமாண்ட் பிப் இன்ஸ்டால் நம்பி பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ் எக்ஸ்க்ளமேட்டரி முன்னாடி கண்டிப்பாக போடணும். போட்டு ரன் பண்ணிக்கோங்க. அண்ட் இருந்துச்சுன்னா ரெக்வயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைன்னு வரும். எஸ், என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஓகே, டன். அடுத்து ஆஸ் யூஷுவல் இன்னொரு உங்களுக்கு வேர்ஷன் வேணும்னா செக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, இப்போ நான் நம்பி இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இம்போர்ட் பண்ணிட்டு வேர்ஷன் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருக்கேன். நம்பி இஸ் நாட் டிஃபைன்ட். இருங்க. சாரி, இதில் நான் என்எம்பி வராது, என்பி டாட். ஏன்னா அதை நான் என்பி தானே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். போயிட்டு ரன் பண்ணுறேன். வந்துருச்சா. ஓகே, டன். ஸோ அடுத்து காய்ஸ் இதில் இருந்தால் கண்டென்ட் ஸ்டார்ட் ஆகும் போது லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரே இனிஷியலைசேஷன். அதாவது இப்போ ஒரு அரே இனிஷியலைஸ் பண்ண போகிறோம், சிங்கிள் டைமென்ஷன் யூஸ் பண்ணி. நம்ம கிட்ட ஒரு டேட்டா இருக்குது இந்த மாதிரி 7. இது மட்டும் தான் நம்மளோட டேட்டா. ஓகே, இது மட்டும் தான் நம்மளோட டேட்டா 7992. ஸோ இதுதான் நம்மளோட டேட்டா. இந்த டேட்டாவை இப்போ ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அரேவாக மாற்றணும் அப்படின்னா இங்கே பாருங்க, இதுதான் சின்டாக்ஸ். A is equal just a variable, A is equal to just a variable, A just a variable, A is equal to npங்கிறது நம்ம நம்பி டாட் அரே ஆஃப் ஒரு பேராந்திசிஸ் அதுக்குள்ள ஸ்கொயர் பிராக்கெட். ஓகே, நான் ஞாபகம் இருக்கா எதுக்கு ஸ்கொயர் பிராக்கெட், எதுக்கு லிஸ்ட் கூட கம்பேர் பண்ணணும்னு சொல்லி. ஏன்னா நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணால் லிஸ்ட்டாக கன்சிடர் ஆகும். ஸோ அது வேற இது வேறு. ஓகே, ஒரு பேராந்திசிஸ் அதுக்குள்ள ஸ்கொயர் பிராக்கெட், அதுக்குள்ளே நம்மளோட டேட்டா கொடுக்குறோம். இப்போ கொடுத்துட்டு பிரிண்ட் ரன் பண்ணணும்னு வைங்களேன், எனக்கு ஒரு அரேயை கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அரேனா உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே. ஸோ லைக் இப்போ நான் காட்டுற அவுட்புட்டை வாங்க, தனியாக வந்து இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ ஒரு அரேக்குள்ளே, அதாவது ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளே வந்துடும். டன்னா. ஸோ இதுதான் சிங்கிள் டைமென்ஷன் அரே. ஓகே, சிங்கிள் டைமென்ஷன் அரேன்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். டன்னா. அப்போ மல்டி டைமென்ஷன் அரேனா சிம்பிள். அது கூட இன்னும் ஒரு சில டேட்டா சொல்கிறேன். இங்கே பாருங்க, இம்போர்ட் நம்பி அதே மாதிரி கொடுத்துருக்கேன். B is equal to np டாட் அரே ஆஃப் தெளிவாக பாருங்கள், ஸ்கொயர் பிராக்கெட் பேராந்திசிஸ் ஸ்கொயர் பிராக்கெட் இது கண்டிப்பாக முக்கியம். நம்ம அரே மாற்றினா இந்த ரெண்டு கண்டிப்பாக முக்கியம். ஓகே, ஸோ அதுக்குள்ளே இப்போ நம்ம 2 கேட்டகரி, அதாவது 2 டிமென்ஷன் யூஸ் பண்ணுற பாருங்க. ஃபர்ஸ்ட் 7992 ஒரு டிமென்ஷன் இருக்குது, 161196 இன்னொரு டிமென்ஷன் இருக்குது. 2 டிமென்ஷன் இருக்கனால அதையே இன்னொரு பிராக்கெட்டுக்குள்ள, அதாவது சப்ரேசஸ்க்குள்ளே நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஓகே, ஸோ இதுக்குள்ளே நீங்கள் 3 4 எத்தனை டிமென்ஷனாக கொடுத்துக்கலாம். ரைட். ஸோ நம்ம இங்கே சிங்கிள் டிமென்ஷன் கொடுக்கறனால அதுக்குள்ளே இன்னொரு ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டேரெக்டாக நம்ம வேல்யூ மட்டும் கொடுத்துட்டு போயிடலாம். இந்த இடத்துல மல்டி டிமென்ஷன் யூஸ் பண்ணுறேன், 2 டிமென்ஷன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டிமென்ஷன் பிராக்கெட்டுக்குள்ளேயும் சப்ரேசஸ்க்குள்ளேயும் செகண்ட் டிமென்ஷன் சப்ரேசஸ்க்குள்ளேயும் கொடுக்கணும் நீங்கள். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள்.
போயிட்டு பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வந்துருச்சா. ஸோ ரெண்டுமே அரேக்குள்ள வந்துருச்சு பாருங்க. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி வந்துருக்கு பாருங்க. 7 9 9 2 16 11 9 6 வந்துருச்சா. ஸோ இதுதான் மல்டி டைமென்ஷன். ஸோ இதுதான் அரே இனிஷியலைசேஷன். ஒரு அரையா ஒரு அரையா பண்ணுறது. ஸோ லைக் ஒரு டேட்டா இருக்குது, அதை அரையா கன்வெர்ட் பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ணும். ஓகே, ஸோ np.array. ஸோ சின்டாக்ஸ் நோட் பண்ணிக்கோ, சின்டாக்ஸ் நோட் பண்ணுறேன்னா. ஸோ கைஸ் அப்படியே கூட ஃபாலோ பண்ணுங்க, சின்டாக்ஸ் மட்டும் நோட் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஈஸியாக இருக்கா? சாட்டில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க, அடுத்து மூவ் பண்ணுறோம். ஓகே, அடுத்து எஸ் கெட்டிங் அரே, சாரி ஜென்ரேட்டிங் அரே. இப்போது நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? ரேஞ்ச், எஸ் நம்ம இதில் பைத்தனில் பார்த்தோம் இல்லையா, ஃபர் லூப்பில் ரேஞ்சுன்னு விஷயம். சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. பட் இதில் வந்து அரையா வரும், ரைட். ஸோ அரையா வரும். அதில் வந்து ரேஞ்சுங்கிறது உங்களுக்கு நம்பர் மட்டும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இது நம்பர் தான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். பட் இதில் அரையா இருக்கும். அதுதான் ஏ ரேஞ்சுன்னு இருக்கும், ரைட். ஸோ ஏ ரேஞ்ச். இப்போ c is equal to np.a range of 10 கொடுத்துருக்கு அப்படின்னா 0 வந்து ஸ்டார்ட் ஆகி 9 வரைக்கும் எனக்கு ஒரு அரேக்குள்ளே வரும். ஸோ 9 வரைக்கும் ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும். இது ஒன்று. ஸோ நான் அவுட்புட் காட்டிட்டு கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேட்பாங்க ஃபஸ்ட் அவுட்புட் பாருங்கள். ஸோ இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் பிரிண்ட் சி. இந்த பிரிண்ட் சியை பிரிண்ட் பண்ணி சியில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். சியை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் அவுட்புட். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் அவுட்புட். அரேக்குள்ளே வந்துருச்சு. இன்கேஸ் எனக்கு 10 வரை என்ன அப்படின்னா சிம்பிள், இதில் போயிட்டு 11 கொடுத்தீங்க அப்படின்னா முடிச்சு. ஸோ 10 வரைக்கும் வந்துருச்சா. ஓகே, ஸோ ரெண்டாவது அவுட்புட் பாருங்கள். இப்போதைக்கு இந்த அவுட்புட்டை பார்க்காதீங்க, நான் அடுத்து சொல்கிறேன். எனக்கு ரெண்டாவது இது நான் சொல்கிறேன். np.linspace காய்ஸ் சின்டாக்ஸ் மட்டும் ரைவார்டின் சின்டாக்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ np.linspace 1,5,10. இப்போதைக்கு இந்த அவுட்புட்டை பார்க்காதீங்க. நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். ஓகே, மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் இந்த அவுட்புட் மட்டும் இருக்கட்டும். ஓகே, இது நம்ம ஃபஸ்ட் அவுட்புட் சியோட அவுட்புட்டு தெளிவாக பாருங்கள். np.linspace of 1,5,10. ஸோ செட் ஆஃப் வேல்யூஸ் பை இன்டர்வல் ஸ்டார்ட் n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஈக்குவல் இன்டர்வல். தெளிவாக கேளுங்க. இப்போது நம்ம இந்த ரேஞ்சில் ஒரு 3 வேல்யூ பார்த்தோம். ஸ்டார்டிங் வேல்யூ, எண்டிங் வேல்யூ, அப்புறம் ஸ்கிப்பிங் வேல்யூ, ஸ்டெப்பிங் வேல்யூன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஸ்டெப்பிங் வேல்யூ சொன்னோம் சேம் அதே மாதிரி. பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் இருக்குது ஸ்டார்டிங் வேல்யூ, செகண்ட் இருக்குது எண்டிங் வேல்யூ. இது வந்து ஈக்குவல் இன்டர்வலாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஈக்குவலாக டிவைட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிவைட்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும் தனித்தனியாக. ஃபார் எக்ஸாம்பிள் 1லேருந்து ஸ்டார்டிங் வேல்யூ, 1லேருந்து 5 வரை. ஸோ 1 ஸ்டார்டிங் வேல்யூ, 5 எண்டிங் வேல்யூ. இதுக்குள்ளே எனக்கு ஒரு 10 ஈக்குவல் இன்டர்வலாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போது ஒரு 1லேருந்து ஸ்டார்டிங் வேல்யூ, 10 வந்து எண்டிங் வேல்யூன்னு கொடுங்க. ஓகே, ஸோ பாருங்கள், அதை வேணா அவுட்புட் எடுத்து காட்டுறேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 10 இதில் போயிட்டு நான் 2 கொடுக்குறேன். ஓகே, இது ஈஸியாக இருக்கும், ரைட். ஸோ வெயிட் மினிட். ரெண்டு தானே கொடுத்துருக்கேன். சாரி 2 இல்லை, 5. ஓகே, ஸோ 5னா உங்களுக்கு 5 இதாக பிரித்து கொடுக்கும். 2 4 6 8 அந்த மாதிரி வரும். 3.25 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, ரைட். ஸோ 1 2 3 4 5 பாட்டாக வந்திருக்கு. என்ன அப்படின்னா இப்போது இதுலேருந்து வேணால் 0 வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாமே. மேபி 0 வந்து ஸ்டார்ட் பண்ணால் வரலாம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். 0 வந்து ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா 0 2.5 5 7.5 10. எத்தனை கொடுத்துருக்கேன்? 5 தானே கொடுத்துருக்கேன். 0 ஸ்டார்டிங் வந்து சேர்த்து எடுத்துருக்கு, ரைட். 0 1 2.5 2 5 3 7.5 4 10 5. ஓகே, கரெக்டாக தான் வந்துருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா ஈக்குவல் இன்டர்வலாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து லைக் எப்படி சொல்லுவோம், உங்ககிட்ட ஒரு 20 ஏதோ ஒரு ரேஞ்ச் ஆஃப் டேட்டா இருக்குது, அதை வந்து ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இது நம்ம ஸ்டார்டிங் வேலையும் சேர்த்து எடுத்துருக்கு, எண்டிங் வேலையும் சேர்த்து எடுத்துருக்கு. அதனால லைக் இங்கே பாருங்க 0 வந்து 2.5 கரெக்டாக அது பாதியாக எடுத்துருக்கு. அடுத்து 5, அதுக்கடுத்து 7.5, அதுக்கடுத்து 10. ஸோ ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். இந்த இடத்துல நம்ம பழைய மாதிரி கொடுத்துன்னு வைங்களேன். இதில் வந்து 5 கொடுத்துருந்தா 10 கொடுத்துருந்தா இப்போ போயிட்டு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 5 வரைக்கும் வரும். 5க்குள்ள 10 5 இங்கே பாருங்க. 1லேருந்து ஸ்டார்டிங் வேல்யூ 1, எண்டிங் வேல்யூ 5. இந்த 5க்குள்ள 10 சீக்வன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ண போகுது. ஸோ 10 ஈக்குவல், அதுவும் எப்படி சொல்ல லைக் கூட குறையெல்லாம் இருக்காது, ஈக்குவல் இன்டர்வலாக பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணும். ஸோ ரன் பண்ண அப்படின்னா எனக்கு இதில் ஒரு அவுட்புட் வரும். பார்த்தீங்களா. ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு 1.444. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவல் இன்டர்வல். ரெண்டாவது 1.888 2.333 2.77 10 இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்டாக இருக்கா. ஸோ ஈக்குவல் இன்டர்வலை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். இதுதான் லின்ஸ்பேஸ். நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷனு நாலேஜ். நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் ஒரு எம்என்சி கம்பெனியில் பிளேஸ் ஆகி போகிறப்ப தான் இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஒரு டேட்டா ஓரியன்டாக ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 10 ஒரு இந்த ரேஞ்சுக்குள்ளே வருது, அது எல்லாத்தையுமே ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஈக்குவல் இன்டர்வல் லின்ஸ்பேஸ் இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. நான் சொல்கிறேன் இல்லையா, நம்ம பார்க்குற எல்லா கான்செப்ட்டுமே ஏதாவது ஒரு இடங்கள்ல நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு இடங்கள் யூஸ்
யூஸ் பண்ணுவீங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க, ரைட்? இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்டட் போல கம்ப்ளீட்டாக ஹேண்ட்ஸ் ஆன் மட்டும் தான் போயிட்டு இருக்கோம். கான்செப்ட் பார்க்குறோம், ஸோ அதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு ஹேண்ட்ஸ் ஆன் என்னென்ன சின்டாக்ஸ் எதுக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் இது எல்லாம் சின்டாக்ஸ் எதுக்கு இருக்கு? ஏதாவது ஒரு இடங்கள்ல யூஸ் ஆக தான் இருக்கு, சும்மா அந்த மாதிரி நாலேஜ் போட்டு இல்லை, எல்லாமே ஒரு இடங்கள்ல யூஸ் ஆக தான் போகுது. ஓகே, ஸோ அதான் சொல்றேன், இப்போ இல்லைனாலும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டா பின்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட்ஸ் இட். ஓகே, டன். இது உங்களுக்கு புரிஞ்சிருமா? இது ஜெனரேட்டிங் அரே அண்ட் அதுக்கப்புறம் அரே ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு அரேயோட ப்ராப்பர்ட்டிஸை செக் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உங்களுக்கு புரியுறதுக்காக ரெண்டு அரே கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு சிங்கிள் டிமென்ஷன் அரே ஒன்று இருக்குது, ஒரு மல்டி டிமென்ஷன் அரே ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ 2 அரே இருக்குது. இப்போ இந்த 2 அரேயோட ப்ராப்பர்ட்டிஸை நான் செக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஒன்று நான் கமெண்ட்ல வேணா போட்டுக்கவா? ஓகே, நான் ஒன்று சொல்கிறேன். டன்னா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் b டாட் n டிமென்ஷன். ஸோ சின்டாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பிங்கிறது என்னது? நம்மளோட மல்டி டிமென்ஷன் அரே. ஸோ b டாட் n டிமென்ஷன், அதாவது அந்த டைமென்ஷனோட அரேயோட டைமென்ஷன் எவ்வளோ? இப்போ அந்த அரேயோட டைமென்ஷன் எவ்வளோ? சிம்பிளாக பாருங்க, அந்த அரேயோட டைமென்ஷன் எவ்வளோ? 2. ஸோ ரன் பண்ணுற பாருங்க, நிறைய அவுட்புட் வரும். ஒன்று சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா, இது டிமென்ஷன் 1, இது டிமென்ஷன் 2. நான் மல்டி டிமென்ஷன் ஏன் சொன்ன தெரியுதா? ஸோ இதோட அரேயோட டிமென்ஷன் வந்து 2, அதுதான் n டிமென்ஷன். நோட் பண்ணிக்கோங்க, சின்டாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. b டாட், இப்போ a டாட் n டிமென்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா 1 வரும். இங்கே இருக்கு இல்லையா, a டாட் n டிமென்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா 1 வரும். வந்துருச்சா? டன்னா? ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். நான் சொல்கிறேன், இப்போ அதுக்கு தான் 2 கொடுத்துருக்கேன், ஏ டாட் பி டாட்னு சொல்லி. ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. டன்னா? அடுத்து ஏ டாட் ஐட்டம் சைஸ், பைட் சைஸ் ஆஃப் தி ஈச் எலமெண்ட். ஒவ்வொரு எலமெண்ட்டோட பைட் சைஸ் எவ்வளோன்னு சொல்லும், ரைட்? இங்கே பார்த்தீங்கன்னா லைக் இங்கே இருக்கு இல்லையா, இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஏவா, ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டோட சைஸ் பைட் சைஸ் பார்த்தீங்கன்னா 8. ஒவ்வொருக்கு ஒரு பைட் சைஸ் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அது 8. அடுத்து 3வது என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஏ டாட் டேட்டா டைப். அதோட டேட்டா டைப் பண்ண டேட்டா டைப் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்பர் தானே, ரைட்? ஸோ இன்டிஜர், அதான் இன்டிஜர் 64 கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்து இது டேட்டா டைப், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து பி மல்டிபிள்ஸ் வித் சைஸ் மல்டிபிள்ஸ் பி டாட் ஐட்டம் சைஸ். ஸோ இது என்ன அப்படின்னா லைக் மெமரி ஆக்குபைட், அது எவ்வளோ மெமரி ஆக்குபை பண்ணிருக்கு கண்டுபிடிக்க. ஸ்பேஸ் ஆக்குபைடு பை 1 எலமெண்ட் மல்டிபிள்ஸ் வித் லென்த் ஆஃப் தி நம்பி அரே. ஓவராலாக அதோட மெமரி ஸ்பேஸ் எவ்வளோ ஆக்குபை பண்ணிருக்கு, ஸோ அதை கண்டுபிடிக்க. ஸோ அதான் பி மல்டிபிள்ஸ் வித் சைஸ் ஆஃப் பி கொடுத்துருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஓவராலாக 64, ரைட்? அடுத்து ஏ டாட் சைஸ். ஸோ ஏ டாட் சைஸ்னா லைக் இங்கே இருக்குல்ல ஃபர்ஸ்ட் இந்த எலமெண்ட் சைஸ், அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை? 4. 1 2 3 4 4. ஓகே கைஸ், சைஸ் வேற டிமென்ஷன் வேற, கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. ஓகே, டிமென்ஷன்ங்கிறது ஓவராலாக இது ஒரு டிமென்ஷனு, இது ஒரு டிமென்ஷன், அது டிமென்ஷன். சைஸ்ங்கிறது இண்டிவிஜுவல் எலமெண்ட். ஸோ உங்களுக்கு சைடில் தான் கமெண்ட் போட்டிருக்கேன், நம்பர் ஆஃப் ஈச் எலமெண்ட்ஸ் இன் அரே. ஒரு அரேல எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கு அதுதான் சைஸ். ஓகே, அதுதான் சைஸ். டன். b டாட் ஷேப், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்? நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ், இதுல எவ்வளவு இருக்கு? 2 ரோ இருக்கு, ஒரு காலம், 2 ரோ இருக்கு, 4 காலம் இருக்கு. சாரி, கரெக்ட் தான், ரைட்? என்ன எதை கொடுத்துருக்கேன்? பி தானே. ஸோ இது ரோ நம்பர் 1, இது ரோ நம்பர் 2. நான் வந்து டேட்டாவை கொடுக்க முடியாமல் லைக் 2 இதை சிம்பிளாக கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஓகே, 2 ரோ ஒரே காலம், ஒரே காலமா? இருங்க ஷேப் ரோஸ், கரெக்ட் தான், ரைட்? ஏன்னா இது இப்படி இது எப்படி போட்டோன்னா எப்படி வரும்னா, ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம், நான் பிஏ பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, பிரிண்ட் பி. எஸ், இது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஏற்படுத்தாது, இருங்க நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ 2 ரோ 4 காலம் இருக்கு. இங்கே பாருங்க, இது ரோ நம்பர் 1, இது ரோ நம்பர் 2, காலம் 1, காலம் 2, காலம் 3, காலம் 4. இப்போ புரிஞ்சா? எஸ், கிளியர், ஈஸி. எஸ், இப்படி சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் ஃபர்ஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், அது பிரிண்ட் பண்ணல, பட் இப்போ புரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ ஓவராலாக பி டாட் ஷேப்பும் கொடுத்துருக்கேன். பி டாட் ஷேப் இப்படி சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும், ரைட்? இது ரோ 1, இது ரோ 2, இது காலம் 1, காலம் 2, காலம் 3, காலம் 4, காலம் 1, காலம் 2, காலம் 3, இப்படி தான் வரும், ரைட்? ஸோ இப்படி தான் வரும். அதான் சொல்கிறேன், ரோ இது வந்து ஒரு டேட்டா. நான் 2 டேட்டா கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ நம்ம எக்ஸல்லேருந்து எடுக்கிற டேட்டா பார்த்தீங்கன்னா ரோவாக இருக்குல்ல, அந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ. டன்னா? ஐ ஹோப் இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க நம்புறேன், ரைட்? அடுத்து அரே ரீஷேப். எஸ் காய்ஸ், நான் இதுவும் நிறைய இடங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறேன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் இது சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் எந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணலாம் நான் சொல்கிறேன். இப்போ பி இஸ் ஈக்குவல் என்பிடா அரே ஆஃப், சேம் அதே மாதிரி என்பிடா அரே ஆஃப் மல்டி டிமென்ஷன் கொடுத்துருக்கேன். இது டிமென்ஷன் 1, இது டிமென்ஷன் 2, இது நம்ம டேட்டா. ஓகே, பி பிரிண்ட் பண்ண அப்படின்னா எனக்கு ஆஸ் யூஷுவல் எப்போ போல டே பிரிண்ட் பண்ணி கொடு. இது ரீஷேப் பண்ணுறேன். ஸோ இருங்க, அவுட்புட்டை பார்க்காதீங்க, ஒரே நிமிஷம் அவுட்புட் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ தெளிவாக பாருங்க, இப்போ இது வந்து யூஸ்வலாக அரே வருது. அடுத்து இப்போ 2 ரோ இருக்கும்போது 4 காலம் இருக்கும்போது ஓகே, பி டாட் ரீஷேப் 4,2, அதாவது இப்போ 4 ரோவா இருக்கும் போது 2 காலமா மாறப்போகுது. சொல்றது புரியுதா? இப்போ அவுட்புட்டை பாருங்க, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இது நம்மளோட ஒரிஜினல் டேட்டா. இங்க இருக்கு பார்த்தீங்கன்னா 2 ரோ ஒரு காலம், சாரி 2 ரோ 4 காலம். ஓகே, இப்போ அதை ரீஷேப் பண்ணியிருக்கேன். என்ன ரீஷேப் பண்ணிருக்கேன் அப்படின்னா 4 ரோ 2 காலமா பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, அது கீழே அப்படியே பாருங்க, அந்த மார்க் பண்ணியிருக்குது கீழே பாருங்க. 4 ரோ இருக்கா? இது ரோ நம்பர் 1, ரோ நம்பர் 2, ரோ நம்பர் 3, ரோ நம்பர் 4, 2 காலம் இருக்கா? காலம் 1, காலம் 2. நமக்கு தேவையான மாதிரி ரீஷேப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஏன் கேட்டிங்க அப்படின்னா, நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு இது ஒரு நாலேஜ். ஆனால் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இமேஜ் வித் பிக்சல். ஓகே, இங்கே பாருங்க காய்ஸ், இப்போ நம்ம ஒரு இமேஜ் பார்க்குறோம்னு வைங்களேன்.
நம்ம பார்க்குற இமேஜ் இதான் நம்ம பார்க்குற இமேஜ். ஓகே, இதான் நம்ம பார்க்குற இமேஜ். நம்ம பார்க்குறதுக்கு விஷுவலாக இப்படி தான் இருக்கும். இருங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. எஸ், இப்போ தெரியுதா? நீ பாருங்க, நம்ம பார்க்கறதுக்கு அது பார்க்கறதுக்கு தான் இப்படி இருக்கும். இப்படி பார்க்குறீங்க, நம்ம ஒரு பார்க்குறோம் இல்லையா, ஒரு இமேஜ் 8ங்கிற இமேஜ் இப்படி தான் இருக்கும். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாமே டிஜிட்டல் வேல்யூஸ், பைனரி கண்டென்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிக்சலுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பைனரி இமேஜ்னு எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு இமேஜ் எக்ஸாம்பிள் காட்டுவா. இது என் கண்டென்ட்ல இல்லை இன்னைக்கு, பட் நான் சொல்கிறேன். ஓகே, இமேஜ் வித் பிக்சல் வேல்யூஸ். பைனரி இமேஜ் இருங்க பார்க்கலாம் இருக்கான்ட்டு. இங்கே இருக்கு. ஸோ இங்கே பாருங்க. ஸோ காய்ஸ், வெயிட் அ மினிட், நான் இது இன்னொரு டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க, தெளிவாக பாருங்க. இப்போ இது வந்து ஒரு பைனரி இமேஜ். ஸோ இப்போ நம்ம இந்த இமேஜை இந்த நம்பர்ஸே இல்லாமல் பார்த்தோன்னீங்களேன், ஹெச்ன்னு இருக்கும். ஓகே, ஹெச். ஸோ அதாவது பின்னாடி பேக் ஸ்பேஸில் ஃபுல்லாக, பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஒயிட் இருக்கும், அந்த ஹெச்ங்கிறது பிளாக்ல இருக்கும். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு பைனரி இமேஜ், பிளாக் அண்ட் ஒயிட். 0 பிக்சல் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பிளாக், ஒயிட் பிக்சல் எங்கெல்லாம் இருக்கோ அதோட வேல்யூ 1. ஓகே, இதே மாதிரி இது வந்து கிரே ஸ்கேல் இமேஜ். ஓகே, இது வந்து ஒரு கிரே ஸ்கேல் இமேஜ். இதில் 0வோட சேர்த்து லைக் ஒரு கிரே கலர் வந்திருக்கும். ஓகே, கிரே, பிளாக், ஒயிட், இது 3 வந்திருக்கும். ரைட், தெளிவாக கேளுங்க. 0வோட பிக்சல் வேல்யூ பிளாக். இப்போ இது கிரே ஸ்கேல் இமேஜாக இருக்கனால ஒயிட் பிக்சலோட வேல்யூ 255. ஒரு பிக்சலோட ஹையஸ்ட் வேல்யூ 255. நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ 0 இருக்கிற வேல்யூ, 0 இருக்கிற வேல்யூ எல்லாமே பிளாக் பிக்சலு, 255 பிக்சல் எல்லாமே ஒயிட் பிக்சல். இப்போ அந்த 0 வந்து அப்படியே கொஞ்சமாக அந்த வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த பிக்சலோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தேன்னு வைங்களேன். ஸோ கரெக்டாக இந்த 255க்கு 0க்கு நடுவில் ஒரு பாயிண்ட் தான் கிரே கலர். இது அக்ரி பண்ணுறீங்களா? எஸ், இது புரியும். ஸோ தெளிவாக கேளுங்க. இதே மாதிரி தான். ஸோ லைக் டார்க் கிரே, லைட் கிரேன்னு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெயிட் அ மினிட், இங்கே பாருங்க, இந்த கிரே பாருங்க, 170ங்கிறது கொஞ்சம் லைட் கிரேயா இருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த 103 பாருங்க, இது கொஞ்சம் டார்க் கிரேயா இருக்கு. ஏன்னா கம்பேரிங் டு 0, ஸோ கம்பேரிங் டு 255, 285 கூட கம்பேர் பண்றப்போ 103ங்கிறது 0க்கு பக்கத்தில் தானே இருக்கு. அப்போ அதில் டார்க்கோட, அதாவது பிளாக்கோட இன்டென்சிட்டி தான் அதிகமாக இருக்கும். இந்த 170ங்கிறது கம்பேரிங் டு 0 285க்கு பக்கத்தில் தான் இருக்கு, க்ளோசர் டு 255. ரைட், அப்போ அந்த இடத்துல ஒயிட்டோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால இது லைட் கிரே, டார்க் கிரேன்னு சொல்லி டிஃபர் ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறேன், சொல்லல பார்க்கறதுக்கு தான் கலராக இருக்கு, பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாமே பைனரி கண்டென்ட். ஸோ நீங்கள் ஒரு இமேஜை ப்ராசஸ் பண்ணணும், இல்லை வேற என்ன டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணாலே நிறைய கேல்குலேஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த இமேஜை நீங்கள் டில் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், மேட்ரிக்ஸ் மாதிரி தான் இருக்கு எல்லாமே. ஸோ இப்படி இருக்கிற இமேஜ் இப்படி டில் பண்ணா ஃபர்ஸ்ட் இந்த ரோத்துக்கு ஃபர்ஸ்ட் வரும், அடுத்த ரோ ரெண்டாவது, அடுத்த ரோ. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். எனக்கு இந்த பாட்டு மட்டும் வேணும் அப்படின்னா அதை மட்டும் ரீஷேப் பண்ணி எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை தேவையான மாதிரி ரீஷேப் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. ரைட், ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல தான் இது எல்லாமே யூஸ் ஆகும். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு ஈஸியாக புரியுது நம்புறேன். ஸோ பட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் எந்தெந்த மாதிரி இடங்கள்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி. ஓகே, ஸோ இது ரீஷேப்புங்கிறது உங்களுக்கு நிறைய இடங்களில் தேவைப்படும். ரைட், எல்லா டேட்டா ஒரே மாதிரி ரீஷேப் பண்ணி கொடுக்கணும், இல்லை மேட்ரிக்ஸ் அப்படி இப்படி போனாலுமே எனக்கு தேவையான மாதிரி எனக்கு வந்து இப்போ 4x2 தான் இருக்கணும் அப்படின்னா, இல்லை ஒவ்வொரு டேட்டாவை ஃபரூப்பில் எடுக்கிறப்போ ஒவ்வொரு டேட்டாவை எடுக்கும் போது இந்த மாதிரி ரீஷேப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒன்று உட்காந்து நம்ம ரீஷேப் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரைட், ஸோ அந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணலாம். அடுத்து இது புரிஞ்சுதானே? எஸ், ரீஷேப் புரிஞ்சதானே? ஈஸி. எஸ், தேங்க்யூ ஸோ மச். அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் புரியுது. ரைட், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, டன் கைஸ். ஓகே, அடுத்து அப்படியே கூட ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் அரே ஸ்லைசிங். ஓகே, அரே ஸ்லைசிங் பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி நான் இதை சொல்றேன், அப்படி காட்டிட்டு நான் சொல்லவா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இதே நான் சொல்றேன். ஏன்னா இது என்ன, இப்போ எதுக்கு நான் இப்போ உங்களுக்கு தயங்குறேன் அப்படின்னா, இப்படி போட்ட உடனே நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கைஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரோ 1, இது ரோ 2, அதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேலே 7992 இருக்கு, அடுத்து 161196 இருக்கு, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே டன். ஸோ ஏதாவது திரும்ப அப்படி இப்படி இருக்கனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது, அதனால சொல்கிறேன். ஓகே, ஸோ அரே ஸ்லைசிங்னா எனக்கு தேவையான டேட்டா மட்டும் எடுக்கிறது. இப்போ பிரிண்ட் பி ஆஃப் 0,2னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரோ, செகண்ட் இருக்கிறது காலம். ஓகே, ஸோ இப்போ தெளிவாக கேளுங்க, 0,2. ஸோ உங்களுக்கு வேணா ஃபர்ஸ்ட் நான் அதை பிரிண்ட் பண்ணியே காட்டிடுறேன். ஓகே, அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கிளாரிட்டி கிடைக்கும். பிரிண்ட் பி, இப்போ 3மே பிரிண்ட் பண்ணுறேன், இருங்க. ஓகே, இங்கே பாருங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட்டா 7992 16796. இதுதான் நம்மளோட டேட்டா. இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட டேட்டா. ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கேன்? பிரிண்ட் பி ஆஃப் 0,2. 0னா 0th காலம், செகண்ட் டேட்டா, 0th ரோ, செகண்ட் காலம். ஸோ 0th காலம்னா என்ன சார்?
0th row செகண்ட் காலம். ஓகே, ஸோ 0th row செகண்ட் காலம்னா இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ தான் வரும். இங்கே இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் ரோ 0. ஸோ இதுதான் 0, இது 1. ஓகே, அதே மாதிரி செகண்ட் காலம்னா 0 1 2 9 இருக்கா, அதுதான் இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. புரியுது என்ன சொல்லிட்டு நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிட்டா தெளிவாக கேளுங்க. இங்கே பாருங்க 0th row செகண்ட் காலம் சொல்லியிருக்கேன். ஸோ இது 0th row, இது இங்கே பாருங்க இது 0th row, இது ஃபர்ஸ்ட் ரோ. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ரோ. இப்போ 0th rowக்கு வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சு. ரெண்டாவது காலம் சொல்லியிருக்கேன்னா இது 0th காலம், இது ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம். ஸோ அதுதான் இங்கே 9 பிரிண்ட் ஆயிருக்கு. 9 பிரிண்ட் ஆயிடுச்சா? ஓகே, அப்போ இந்த இடத்துல ஏதோ கோலன் வச்சிருக்கீங்களா அதான் கேட்டிங்கன்னா வரையிருங்க. ஸோ இப்போ தெளிவாக கேளுங்க. ஸோ எனக்கு 0th காலம் மட்டும் 0th row மட்டும் வேண்டாம், எனக்கு எல்லா ரோவுமே வேணும். லைக் எப்படி சொல்ல, இப்போ நம்மகிட்ட 2 ரோ இருக்கா, அந்த 2 ரோவில் இருக்கிற எனக்கு எல்லா டேட்டாமே வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கோலன் கொடுத்துட்டேன்னு வைங்களேன். என்டே டேட்டா 2 ரோ இருந்துச்சுன்னா 2 ரோ, 3 ரோ இருந்துச்சுன்னா 3 ரோ, 5 ரோ இருந்துச்சுன்னா 5 ரோ, 10 ரோ இருந்துச்சுன்னா 10 ரோவும் எடுத்துக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்க, 0 கோலன் கொடுத்துட்டு நான் கமா கொடுத்துருக்கேன். அதாவது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லா ரோவுமே எடுத்துக்கும் எண்டிங் வேல்யூ. ஐ திங்க் இதை நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் பைத்தன்ல, ரைட்? ஸோ நம்ம 0 கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு நம்ம எண்டிங் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா கடைசி வரைக்கும் எடுத்துக்கும். எஸ், நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஸ்லைசிங்ல. எஸ் காய்ஸ், அதே தான். ஓகே, அதே தான் டன்னா. ஸோ 0லேருந்து எண்டிங் வரை எத்தனை ரோக்கா எல்லாத்தையும் எடுத்துக்கும். செகண்ட் காலம் கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கே பாருங்க, அப்போ தெளிவாக பாருங்க, இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ ஃபுல்லாக எடுத்துக்கும். அப்புறம் செகண்ட் காலம் காமனாக தான் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த 9 பிரிண்ட் ஆகும், அடுத்து இந்த 9 பிரிண்ட் ஆகும். செகண்ட் காலம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். அதாவது 0th ரோ ஃபர்ஸ்ட் காலம், 0th row செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே எடுத்துருக்கு. இங்கே இருக்குல்ல இந்த 9ங்கிற டேட்டா மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஸோ அதுதான் இந்த 9,9. ஓகே, ஸோ டிஃபரன்ஸ் புரியுதா? எஸ். ஸோ நான் ரோ காலங்கிற அப்பப்போ நினைக்கிறேன், சம்டைம்ஸ் நாக்கு பரண்டுது, அதனால மாற்றி சொல்லிடுறேன். ஸோ கிளியர் தானே? நான் மறுபடியும் கூட என்னோட சொல்கிறேன், தெளிவாக கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதனால தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது இனிஷியலாக பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த 2 டேட்டா அப்படியே பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி தான் அறையாக தான் வரும். ஸோ இப்போ 0,2னா 0th row செகண்ட் காலம். ஸோ இதுதான் 0th row. ஃபர்ஸ்ட் இருக்குது 0th row, செகண்ட் இருக்குது ஃபர்ஸ்ட் ரோ. ஓகே, ஸோ 0th row செகண்ட் காலம். ஸோ 0 1 2 இதுதான் நம்மளோட செகண்ட் காலம். ஸோ அதுதான் இந்த வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல கோலன் கொடுத்தோம் அப்படின்னா அது எண்டிங் வேல்யூவே கிடையாது. ஸோ கடைசி என்ன டேட்டா வரக்கோ எல்லாமே எடுத்துக்கும். ஸோ நான் வந்து இப்போ ஒரு என்கிட்ட 10 ரோ இருக்கு அப்படின்னா எனக்கு 6வது ரோ வர போகணும் அப்படின்னா லைக் 0:7 6 அந்த மாதிரி கொடுத்துப்பேன். எனக்கு அந்த எண்டிங் டேட்டா இது மட்டும் போதும் அப்படின்னா, எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கோலன் மட்டும் கொடுத்தா போதும். இது கடைசி வர எவ்வளோ 1000 டேட்டா இருந்தாலும் 1000 டேட்டா எடுத்துக்கும். ஓகே, எல்லா ரோவும் எடுக்க போது அதுதான் 0 கோலன் கமா செகண்ட் காலம். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ எல்லா ரோவும் எடுத்துரும். செகண்ட் காலம் என்ன இருக்கு 0 1 2 9 அடுத்து 0 1 2 9 அதுதான் இங்க 9,9. ஸோ 9 சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு ஒரு அலையில். என்னன்னா ஈஸியாக தான் இருக்கும், ரைட்? ஈஸி. ஆல்ரெடி நிறைய போஸ்ட் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அடுத்து அரே வேல்யூ ஆப்ரேஷன். இதே மாதிரி இன்னொரு சில விஷயங்கள் பண்ணலாம். இப்போ உங்கள் கையில் காய்ஸ் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் இப்போ எப்படி சொல்ல, நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு ஒரு டேட்டாவை போட்டு இப்படி காட்டுறதுனால ஈஸியாக இருக்குது. எஸ், ஸோ இப்போ சிம்பிளாக இப்போ எப்படி சொல்ல, இதில் மினிமம் வேல்யூவில் மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்லி இதில் கேட்டால் நீங்கள் சொல்லிடுங்க. இப்போது ஒரு எப்படி சொல்ல, ஒரு டேட்டாலேருந்து ரியல் டைமாக ஏதோ ஒரு ஒர்க்கிங் ப்ராசஸ்லேருந்து ஒரு டேட்டா ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதில் என்ன டேட்டா வேணால் வரலாம். ஸோ அதில் போயிட்டு உட்காந்து நீங்களாம் மேனுவலாக உட்காந்து எந்த வேல்யூ மினிமம் எந்த வேல்யூ மேக்ஸிமமோ இல்லை இந்த மாதிரி வேற நம்ம பண்ண ரீஷேப் பண்ணுற ப்ராசஸ் எல்லாத்தையும் உங்களால் உட்காந்து பண்ணிட்டு இருக்க முடியாது, ரைட்? ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல தான் இது எல்லாமே இதோட வேலையை காட்டும். ஏன்னா இப்போ இதில் போயிட்டு உங்களால் ஈஸியாக மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிட முடியும். இது ஒரு 1000 டேட்டா இருக்குது, 1000 டேட்டாவில் மினிமம் வேல்யூ இது மேக்ஸிமம் வேல்யூ இதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரி இடங்கள்ல தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி இப்போ பாரு NPTEL அரே ஆஃப் எங்கிட்ட சர்டன் டேட்டாஸ் இருக்குது. அந்த டேட்டாவில் மினிமம் வேல்யூ எவ்வளோ மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ அதை சம் பண்ண எவ்வளோ வருது இது எல்லாம் யோசிச்சு பாருங்க. உங்க கையில ஒரு லட்சக்கணக்கான டேட்டா வருது, அது எல்லாத்தையுமே சம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா உட்காந்து நீ பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பாருங்க ஈங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்றேன்னா அந்த டேட்டாவை E.sum, ஸோ அதை சம் பண்ணி கொடுத்துரும். E.maxனா அதோட மேக்ஸிமம் வேல்யூ ரன் பண்ணி காட்டுற மாதிரி இதோட மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ பாருங்க. ஸோ மினிமம் வேல்யூ 2 மேக்ஸிமம் வேல்யூ 96 இது சம் பண்ண அப்படின்னா 150. எவ்வளவு பெரிய ப்ராசஸை சிம்பிளா அந்த நம்பிங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணி முடிக்கிறது தெரியுதா உங்களுக்கு? நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த டேட்டாவை இந்த மாதிரி கண்ணில் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த சின்ன டேட்டா வச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்ல, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்கிற மாதிரி தெரியும். பட் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இந்த நம்பிக்கை லைப்ரரி யூஸ் பண்ணி பண்ணலாங்கிறது நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும், ரைட்? ஸோ நீங்கள் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் உங்களால் மேனுவல் கேல்குலேஷன் மேனுவலாக பண்ணவே முடியாது. அந்த ஃபார்முலாஸாக ஒரு சில விஷயங்களை எழுதவே முடியாது. பட் இந்த நம்பிங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணி நீங்கள் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, இப்போ நான் சொன்ன வர கிளியராக இருக்கீங்களா? ஒரு சாட்டில் கமெண்ட் சொல்லி பண்ணுங்க, ஒரு தடவை கன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிறேன். இப்போ நான் சொன்ன வர கிளியராக இருக்கீங்களா? ஃபாஸ்ட் yes, clear, done. Okay guys, done. Thank you so much. Okay, அடுத்து
அரே அரித்மெட்டிக் ஆப்ரேஷனாலும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ரைட். அரித்மெட்டிக் ஆப்ரேஷனும் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஏ சிக்குள்ள n பீரியட் அரே ஆஃப் 7 கமாண்ட் அதே மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன், சி சிக்குள்ள ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஏ ப்ளஸ் சி அவுட்புட்டே காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ 7 + 1 8, 9 + 9 18, 9 + 9 again 18, 6 + 2 8. ஸோ இது வந்து நம்மளோட அடிஷன் ஆப்ரேஷன். அடுத்து அதே மாதிரி சப்ராக்ஷன் 7 - 1 6, 9 - 9 0, 9 - 9 0, 2 - 6 -4. இது மல்டிப்ளிகேஷன், சாரி சப்ராக்ஷனு. அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து டிவிஷன். 7 × 1 7, 99 80 81, 99 81, 2 × 6 12. சேம் அதே மாதிரி டிவிஷனுக்கு நமக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கு. நான் ஸோ ஈஸி 7 டிவிஷனுக்கு 7 1 1 0.3333. ஸோ வந்துருச்சா. ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸும் இந்த நம்பி அறையில் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. np.array டன். அடுத்து இதே மாதிரி இன்னொரு சில விஷயங்கள் பார்க்கலாம் ரைட். நம்ம இதுவும் ஆல்ரெடி ஒரு சில விஷயங்கள் பார்த்துருக்கோம் ரைட். இப்போ இந்த டேட்டாக்கு இந்த 2 டேட்டாக்கெலாம் நீங்கள் இப்போ எப்படி சொல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் டிவிஷனோ ஸ்கொயர் ரூட்டோ இல்லை இந்த மாதிரி எதாவது கண்டுபிடிக்கணும் உட்காந்து நீங்கள் ஃபார்முலாஸாக எழுதிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. குட்டி விஷயம் தான் ரைட். np.square இப்போ நான் ஒன்று காட்டுறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஏல ஒரு வேரியபிள்ஸ் ஒரு ஏங்கிற வேரியபிளில் சிங்கிள் டைமென்ஷன் போட்டிருக்கேன், பிங்கிற வேரியபிளில் மல்டி டைமென்ஷன் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் b dot sum of axis is equal to 0. Each element of the first dimension array with the same index with another dimension element. உங்களுக்கு அவுட்புட் காட்டிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கு பாருங்க. என்ன கொடுத்துருக்கேன் b dot sum. ஸோ எஸ் இப்போ 7 + 16 எவ்வளோ, 16 + 7 23. 23. அடுத்து 9 + 11 எவ்வளோ, 20. 20. அடுத்து 9 + 9 எவ்வளோ, 18 இருக்கா. 6 + 2 8. அதாவது ஈச் எலமெண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் அரே வித் த சேம் இண்டெக்ஸ் அனதர் டிமென்ஷன் எலமெண்ட். அதாவது இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டிமென்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் டிமென்ஷனில் இருக்கிற அரே எல்லாமே செகண்ட் டிமென்ஷனோட ஆட் ஆகிக்கும் ரைட். ஸோ அதுதான் இந்த இடத்துல சம்முனா உங்களுக்கு என்ன தெரியும் தானே ரைட், சம்மு ப்ராடக்ட் எல்லாம் தெரியும் தானே. எஸ், ஸோ சம்மு. ஸோ பீடா ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா சிம்பிளா, அதாவது இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இதுலேருந்து டேரெக்டாக இது மட்டும் 0 = இப்போ நம்ம டிஃபரன்ஸ் காட்டுறோம். ஒரே நிமிஷங்க. இப்போ தெளிவாக கேளுங்க. இந்த டிமென்ஷன் இந்த அடுத்த டிமென்ஷன் கூட ஆட் ஆகிறது வந்து ஆக்சிஸ் = 0. ஓகே, ஆக்சிஸ் = 1 அப்படின்னா தெளிவாக கேளுங்க. 7 + 9 + 9 + 2 9 + 9 18, 18 + 2 20, 20 + 7 27. இது வந்து ஆக்சிஸ் = 1. ஓகே, ஸோ சம் ஆஃப் ஆல் எலமெண்ட் இஸ் ஃபர்ஸ்ட் டிமென்ஷன் அண்ட் சம் ஆஃப் ஆல் எலமெண்ட் இஸ் செகண்ட் டிமென்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டிமென்ஷன் எல்லாத்தையுமே சம் பண்ணி அது ஒரு வேல்யூவாகவும், செகண்ட் டிமென்ஷன் எல்லாத்தையுமே சம் பண்ணி அது ஒரு வேல்யூவாகவும் கொடுத்தோம். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், தெளிவாக கேளுங்க. ஸோ ஆக்சிஸ் = 0 போட்டேன்னு வைங்களேன். ஸோ 0 போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிமென்ஷன் வந்து செகண்ட் டிமென்ஷன் கூட ஆட் ஆகும். ஸோ 7 + 16, 9 + 11, 9 + 9, 6 + 2ன்னு சொல்லி. ஓகே, ஆக்சிஸ் = 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிமென்ஷன் எல்லாமே சேர்த்து ஒரு சம் பண்ணிக்கும். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிமென்ஷன், அடுத்து சம் ஆஃப் செகண்ட் டிமென்ஷன். ஸோ இது எல்லாமே சேர்த்து சம் ஆகி இது ஒரு வேல்யூ கொடுத்துக்கும். அதுதான் இந்த 27 and 42. ஸோ 11 + 9 20, 20 + 16 36, 36 + 6 42. நான் வந்துருச்சா. ஸோ 42. இதுதான் b dot sum of a dot கொடுத்தாலுமே அதுதான் வரப்போகுது. பட் a dot less ஆக்சிஸ் தேவைப்படாது, ஏன்னா நம்மளுக்கு செகண்ட் டிமென்ஷனே இல்லை இல்லையா, மல்டி டிமென்ஷனே தேவைப்படும். என்ன ஓகே, ஸோ ஈஸியாக இருக்கா கைஸ்? இதெல்லாம் பார்க்க புதுசாக இருக்கும், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்குது எல்லாத்துக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா, என்ன நடக்குதுன்னு புரியுதா, நம்பி யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா, உங்களோட சாட்டில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுறேன். அடுத்து ஸ்கொயர் ரூட். நீங்கள் ஸ்கொயர் ரூட்லாம் கண்டுபிடிக்கணும், உட்காந்து ஃபார்முலா எழுதிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்பி. ஸோ நான் என்பி என்ன நம்பி. ஸோ நம்பி டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ. ஸோ அது ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ என்ன வந்திருக்கு, மூணாவது தானே இது. எஸ், 2.64575131 ஒவ்வொன்றுக்கு ஸ்கொயர் ரூட் வந்திருக்கு. எஸ், ஏ கொடுத்துருக்கணா, ஏ கொடுத்துருக்கேன் ரைட். அதான் என்னடா 4 வேல்யூ வந்துருக்குன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ எஸ் ஏவோட ஸ்கொயர் ரூட் பார்த்துருக்கேன். 7ஓட ஸ்கொயர் ரூட், 9ஓட ஸ்கொயர் ரூட், அடுத்து 9ஓட ஸ்கொயர் ரூட், அடுத்து 2ஓட ஸ்கொயர் ரூட். ஸோ 9ஓட ஸ்கொயர் ரூட்ல பர்ஃபெக்டாக வந்துருப்பாங்களா 3. எஸ், ஸோ கரெக்டாக வந்திருக்கா. இதுதான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க. அடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கல. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், எக்ஸ்பெரிமென்ஷன், லாக் பேஸ் வித் 10. ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கவர் பண்ணியிருக்கோம். நான் சொல்லலையா, ஃபார்முலாஸும் ஆல்ரெடி அதில் சொல்லியிருக்கேன் ரைட். பட் ஃபார்முலாஸும் நம்ம ரியல் டைம் இதில் வந்து எழுதிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்பி யூஸ் பண்ணி சிம்பிளாக அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்கள் எந்த லாக் வேல்யூ கண்டுபிடிக்கணும், என்ன கண்டுபிடிக்கணும், ஈஸியாக கண்டுபிடிச்சு போயிடலாம், சிம்பிளாக கண்டுபிடிச்சு போயிடலாம். டன்னா. ஸோ ரொம்ப காய்ஸ் சொல்கிறேன் இல்லையா, உங்களுக்கு இப்போ புரியுதா என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறேன், எவ்வளோ பெரிய ஈக்குவேஷன்ஸ், எவ்வளோ பெரிய ப்ராசஸ் நீங்கள் மேனுவலாக போட்டது எல்லாத்தையுமே சிம்பிளாக ஒரு லைப்ரரியில் சின்ன சின்டாக்ஸ் மூலமாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதோட யூசேஜ் வேறு மாதிரி இருக்குது நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறப்போ. ஓகே, அடுத்து எஸ் லாஸ்ட் ஒன் வி ஸ்டாக்கு. இது வந்து வெர்டிகல் ஸ்டாக்னு சொல்லுவோம். வி ஸ்டாக் வெர்டிகல் ஸ்டாக்கு, ஹெச் ஸ்டாக் ஹரிசானல் ஸ்டாக். ஸோ இதான் லாஸ்ட் ஒன். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு என்பீரியட் அரே. ஸோ என்பீரியட் அரே ஆஃப் அதே மாதிரி ஒரு மல்டி டிமென்ஷன் கொடுத்துருக்கேன். எஃப் இஸ் ஈக்குவல் என்பீரியட் ஆஃப் அரேன்னு சொல்லி அதுக்கு இன்னொரு மல்டி டிமென்ஷன் கொடுத்துருக்கேன் ரைட்டா. ஸோ 2 டிமென்ஷன் அரேல கொடுத்துருக்கேன். தெளிவாக கேளுங்க.
வி ஸ்டாக்குங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா கீழே அதாவது வெர்டிக்கலாக கீழே வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அவுட்புட்டை காட்டிட்டு சொல்கிறேன், ஒரே நிமிஷம் இது 2 ஃபர்ஸ்ட் நான் கமெண்டில் போட்டுக்கிறேன். ஓகே டன்னா, இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்க 7992 ஒரு ரோவா இருக்கா, அடுத்து பாருங்க 161196 அடுத்த ரோவா இருக்கா, அடுத்து 1234 அடுத்த ரோவா இருக்கா, 5678 அடுத்த ரோவா இருக்கா, வெர்டிகலா. ஸோ தெரியுதா உங்களுக்கு, வெர்டிகலா கீழே இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாக் பண்ணி கொடுங்க. இது வெர்டிகல் ஸ்டாக். ஹரிசாண்டல் ஸ்டாக்னா அப்போ இப்போ நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க ரைட். ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இப்படி வரும். ஸோ 7992ங்கிறது நம்மளுக்கு ஒரு டேட்டாவும் இருக்குது, அடுத்து 161196ங்கிறது இப்படி ஆல்ரெடி டேட்டாவும் இருக்குது. இந்த 12345678ங்கிறது அப்படியே இந்த மாதிரி ஹரிசாண்டல் ஆட் ஆகிக்கும். ஸோ ரன் பண்ணி காட்டுறேன். இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா, ஏன்னா இது நம்மளோட இனிஷியல் டேட்டா 7992 161196 ஆல்ரெடி இப்படி நம்மகிட்ட இருக்கு. எஸ் இப்படி நான் சொல்றேன் இல்லையா, நம்ம டேட்டா பார்க்கறதுக்கு தான் இப்படி இருக்கு, பட் இது வந்து ரோஸ் இப்படி இருக்கு. அதை தான் இனிஷியலாக போன தடவை சொன்னேன் ரைட். இப்படி இருக்கு, அதே மாதிரி இந்த ரோ கீழே ஆட் ஆகிறதுக்கு பதிலாக சைடில் ஆட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் ஹரிசாண்டல் ஸ்டாக். நோட் பண்ணிக்கோங்க, சின்டாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ np.vstack of b, f, np.h v மட்டும் தான் டிஃபரன்ஸ். ஓகே, hashtag of b, f. ஸோ அதை நீங்கள் டபுள் ப்ராக்கெட்குள்ளே தான் போட்டாகணும். ஓகே, ஸோ தட்ஸ் அ சின்டாக்ஸ் டன். அடுத்து ரேவல் ஒன்று இருக்குது. ரேவலில் ஓவராலாக மொத்தமாக ஒன்றா கொண்டு வந்துடும். இப்போ நான் காட்டுறேன் இருங்க. பிரிண்ட் b.ravel கொடுத்தீங்க வைங்களா, ஸோ அது எல்லாத்தையுமே ஒரே அறைக்குள்ளே கொண்டு வந்துடும், ஒரே அறைக்குள்ளே ரைட். ஸோ மர்ஜிங் எஸ் சிங்கிள். ஸோ அதை சைடில் போட்டிருக்கோம் பாருங்க. இந்த வந்துருச்சா 7992 161196. இனிஷியலாக நான் சொன்னேன், இனிஷியலாக இது வந்து அறையா தனித்தனியாக ரோஸ் அண்ட் ரோஸாக இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே சிங்கிளாக மெர்ஜ் பண்ணி ஒரே அறைக்குள்ளே கொண்டு வந்துருச்சு. ஓகே, ஒரே அறைக்குள்ளே கொண்டு வந்து இதுதான் ரேவல். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது போகவே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் பேசிக்காக இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டும். டன்னா. ஸோ காய்ஸ், இன்னைக்கான செஷன் ஓவர். ஸோ மறுபடியும் குட்டியாக வேணால் ஒரு இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோன்னு ஒரு ரீகேப் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இனிஷியல் என்ன பண்ணுவோம், ஸோ லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாம் ஓகே முடிஞ்சு. அரே இனிஷியலைசேஷன் சிங்கிள் டைமென்ஷன் என்ன, மல்டி டிமென்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து ஜென்ரேட்டிங் அரே, ஸோ லின் ஸ்பேஸு, அப்புறம் இதுலேயும் ரேஞ்ச் நான் ஒன்று பார்த்தலையா. ஸோ நம்பி யூஸ் பண்ணி நீங்கள் ரேஞ்ச் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அரே இங்கே பார்த்தீங்களா 0 1 2 3 4 5 6 இது நம்ம பார்த்தோம். அடுத்து ஈக்குவல் இன்டர்வலை பேஸ் பண்ணி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்தோம். உங்களோட பெரிய ஒரு டேட்டா இருக்குது, ஸோ அதில் பர்டிகுலராக ஈக்குவலாக இன்டர்வல் பேஸ் பண்ணி நீங்கள் அதை ஸ்ப்ளிட் பண்ணணும், டிவைட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் லின் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அரேயோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எப்படி செக் பண்ணுறது பார்த்தோம். என் டிமென்ஷன் என்ன, என் டிமென்ஷன் சைஸில் ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் முக்கியம். என் டிமென்ஷனா ஓவரால் எத்தனை டிமென்ஷன் இருக்குது, இது எப்படி சொல்ல, இது டிமென்ஷன் 1, இது டிமென்ஷன் 1, இது டிமென்ஷன் 2. ஸோ இந்த மாதிரி டிமென்ஷன் 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். ஓவரால் டிமென்ஷனு சைஸுங்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த அரே. ஸோ ஓவராலாக இதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது, 1 2 3 4. ஸோ அதே மாதிரி இது 1 2 3 4 4 4 8 ஓவராலாக எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது. அடுத்த ஷேப்பு, சைஸு, டேட்டா இப்படி எல்லாமே ஆல்ரெடி பார்த்தாச்சு, நமக்கு தெரியும். அண்ட் அடுத்து அரே ரீஷேப், லைக் உங்கள்கிட்ட இருக்கிற டேட்டாவை உங்களுக்கு தேவையான மாதிரி ரீஷேப் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட இருக்கிறது வந்து 2 ரோ 4 காலமாக இருக்குது, அதை வந்து 4 ரோ 2 காலம் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் அரே ரீஷேப்பு. அரே ஸ்லைசிங்னா இதுவும் நமக்கு ஆல்ரெடி தெரியல. ஸ்லைசிங் நமக்கு தேவையான மாதிரி டேட்டாவை ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0,2 0th ரோவில் செகண்ட் காலம்ல என்ன பொசிஷன் இருக்குது, அதே மாதிரி 0ல வந்து எல்லா காலமும் வேணும், அதில் செகண்ட் காலம்ல என்ன இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஓவராலாக பார்க்கறதுக்கு இந்த அரே ஸ்லைசிங்கு, அரே வேல்யூ ஆப்ரேஷன் இது நம்ம தெரியும். மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, அது எல்லாத்தையுமே சம் பண்ணுறது. அப்புறம் அரே அரித்மெட்டிக் ஆப்ரேஷனா லைக் அரேலேயே நம்ம பண்ணலாம். ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிள் டிவிஷன் எல்லாமே இதுவும் பண்ணலாம். அடுத்து அதில் இருக்க ஓவரால் நம்ம ஸ்டாட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், எக்ஸ்பென்ஷன், லாக் வித் 10, அப்புறம் ஸ்கொயர் ரூட்டு, ஓவரால் சம் பண்ணுறது. ஸோ சம் பண்ணுறதுனா இப்போ எப்படி சொல்ல, டிமென்ஷன் வைஸாக சம் பண்ணலாம், இல்லை அப்படின்னா தனித்தனி நம்மளுக்கு லைக் ஆக்சஸ் 0 1 சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்ணி சம் பண்ணிக்கலாம். அடுத்து ஓவராலாக வி ஸ்டாக்னா என்ன, ஹெச் ஸ்டாக்னா என்ன, வெர்டிகல் ஸ்டாக்கு, ஹரிசாண்டல் ஸ்டாக், ரேவல் இது உங்களுக்கு தேவைப்படும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கைஸ் அது போக இன்னைக்கு ஒரு அடிஷ்னல் டிப்பு தரேன். ஓகே, என்ன அப்படின்னா எப்போவுமே இந்த லைப்ரரிங்கிறது ஒரே மாதிரி லைப்ரரி இருக்காது. ஸோ லைப்ரரிங்கிறது அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகே, அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அப்பப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டு நான் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் போயிட்டு நம்பி வந்துருச்சு பார்த்தீங்களா, நம்பி டாக்குமெண்டேஷன் ஆல்ரெடி இதை பற்றி நான் பேசியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ எப்போவுமே டாக்குமெண்டேஷனை ரீட் பண்ணி பழங்க. ஸோ டாக்குமெண்டேஷன் தான் உங்களுக்கு முக்கியங்க. ஸோ அதில் தான் இந்த வந்துருக்கு லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் டாக்குமெண்டேஷன். ஸோ லேட்டஸ்ட்டாக என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க என்னென்னங்கிறது தெரியும். ஸோ கெட்டிங் ஸ்டார்ட் டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். இல்லை போனீங்கன்னா உங்களுக்கு இதிலேயே போட்டிருப்பான். ஸோ ஓவரால் ஹவு டு இம்போர்ட் நம்பி எப்படி இம்போர்ட் பண்ண போட்டிருக்கேன் பாருங்க. நம்ம இம்போர்ட் பண்ணல சேம் அதே தான். நீங்கள் சொல்ல யாரையுமே நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்க அவசியமே கிடையாது. இங்கே போனீங்கன்னா தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி நம்பி இம்போர்ட் பண்ணுறது, ரீடிங் த எக்ஸாம்பிள் கோடு, அப்புறம் வை யூஸ் நம்பி எதுக்கு யூஸ் பண்ணுறோம், வாட் இஸ் அன் அரேனா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அரே ஃபண்டமெண்டல் இது நான் சொல்ல இது இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்டிங்கில் படிக்கிறப்போ போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், கடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன், எல்லாமே அப்படி தான் இருக்கும். தெரியாத ஒரு விஷயத்த நம்ம வாண்டடாக போய் படிக்கணும்னு நினைக்கிறப்போ அது அப்படி தான் இருக்கும்.
பட் அதை நீங்கள் பழகிட்டீங்கன்னு வைங்களேன், நீ எப்படி சொல்ல, இனிஷியலாக ஒரு தடவை நீங்கள் 3-4 தடவை படித்தாலுமே அது உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். திரும்ப திரும்ப ஒரு 5வது தடவை 6வது தடவை பார்க்குறப்ப அது வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் எப்படி சொல்ல, ஓ இதுதானான்னு ஒரு மைண்டில் ஒரு விஷயம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா எந்த டாக்குமெண்டேஷன் போனாலும் ஈஸியாக லேர்ன் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரே மாடுலேஷனில் தான் இருக்குது எல்லாமே. திரும்ப ஒரு டாக்குமெண்ட்டை படித்து இதுதான் இந்த டாக்குமெண்டேஷன் சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சிட்டனாலே அடுத்து நீங்கள் எதை தெரிஞ்சுக்கினாலும் எந்த டாக்குமெண்டேஷன் போனாலும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அது பழக்கமாயிருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் உங்களோட நாலேஜ் பூஸ்டிங். ஓகே, ஸோ அரே ஃபண்டமெண்டல்ஸ் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து அரே அட்ரிபியூட்ஸ், அரேல என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, என் டிமென்ஷன் பார்த்த மாதிரி இருக்கு எங்கேயோ, எஸ் கொஞ்ச நாள் மட்டும் பார்த்தல என் டிமென்ஷன். ஸோ அது எக்ஸாம்பிள்ஸோட சொல்லியிருப்பாங்க என் டிமென்ஷனு. அப்புறம் இங்கே பாருங்க ஷேப் இருக்குது, சைஸ் இருக்குது, நம்ம பார்த்த எல்லாமே இருக்குது பாருங்க. டேட்டா டைப்பு, எஸ் தெரியுதா உங்களுக்கு, நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் இங்கேயும் இருக்குது. அது போக ஒரு சில விஷயங்களும் இருக்கும். ஹவு டு கிரியேட் பேசிக் அரே, நான் சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் பட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட், ஆடிங் ரிமூவிங் ஷார்ட்டிங் எலமெண்ட்ஸ், ஸோ ரிமூவ் பண்ணுறது, ஷார்ட் பண்ணுறது, ஸோ ஷார்ட் ஆஃப் அரே இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஷார்ட்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியல, நம்ம ஷார்ட் பண்ணுறது. அடுத்து ஹவு டு யூ நோ தி ஷேப் ஆஃப் த அரே, ஒரு அரேயோட ஷேப்பை கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி. அண்ட் அடுத்து வேறு என்ன இருக்குது, இங்கே அதே தான் இருக்குது பாருங்க, என் டிமென்ஷனு, சைஸு, ஷேப்பு. கேன் யூ ரீஷேப் த அரே, ரீஷேப் இங்கே கேட்ட மாதிரி இருக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதுதான். ஓகே, அதே தான். ஓகே, ஸோ ரீஷேப் த அரே, அரே ரீஷேப் பண்ணுறது இங்கே பாருங்க. ஸோ காய்ஸ் நம்ம பார்த்தது தான் கேஸ் இருக்குது. நான் சொன்னல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லா விஷயங்கள் இப்போ நான் சொல்லி கொடுத்ததுலேயே ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குது பாருங்க. ரீஷேப் பண்ணுறது. ஸோ ஓவராலாக 2,3,2 3க்கு 2. ஸோ இது ரோ 1, இது ரோ 2, இது ரோ 3, 3 ரோ 2 காலம் இருக்கா. ஸோ இதுதான் ரீஷேப்பு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஹவு டு கன்வெர்ட் 1 டைமென்ஷன் அரே இன்டு 2 டைமென்ஷன் அரே. 1 டைமென்ஷன் எப்படி 2 டைமென்ஷன் அரேயை மாற்றுறது. வேற என்ன இருக்குது, இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங். ஸ்லைசிங் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, எஸ் அதே தான். ஓகே, அடுத்து வேற என்ன சொல்லியிருக்காங்க, ஹவு டு கிரியேட் அன் அரே ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் டேட்டா. ஒரு எக்ஸிஸ்டிங் டேட்டா வந்து எப்படி ஒரு அரே கிரியேட் பண்ணுறது. அண்ட் எஸ் நீங்கள் டைம் கிடைக்கிறப்போ இது எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பாருங்கள். பேசிக் அரே ஆப்ரேஷன் இங்கே பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தே தான் இங்கே இருக்கோம். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே நான் இதை தான் சொன்னேன். இங்கே பாருங்கள், இந்த டேட்டா பாருங்கள், நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குது. அதை அரேயை கன்வெர்ட் பண்ணாலும் நமக்கு எந்த மாதிரி டேட்டா வருது, 7 9 9 2 வருதா, அதுதான் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இங்கே தெரியுதா உங்களுக்கு 1,2 இருக்குது. இந்த பாருங்க டேட்டா பாருங்கள் 1,2 ஒரு அரேயாக வந்துருச்சா, இப்படி தான் வரும். இதுதான் அரே. ஸோ எஸ் அதில் உங்களுக்கு விஷுவலாகவே நல்லா சொல்லியிருக்காங்க. ரைட், ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கும். ப்ராட்காஸ்டிங் இதை பற்றி நம்ம உள்ளே போகலாம், நான் சொல்லுவேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் டைம் கிடைக்கிறப்ப உள்ளே போய் பாருங்கள். ஓகே, ஸோ கிரியேட்டிங் மேட்ரிக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. டன் ஸோ மறுபடியும் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் யூனிக் கவுண்ட்ஸ். ஸோ யூனிக்னா என்ன தெரியல, ஓவராலாக அதில் யூனிக் வேல்யூஸ் மட்டும் எடுக்கிறது. 11 எத்தனை ரிப்பீட் ஆனாலும் 11ங்கிறது ஒரு காமன் யூனிக் டேட்டா. ஸோ அந்த 11 மட்டும் எடுக்கிறது. 12 இப்போ எப்படி சொல்ல, ஒரு 4000 டேட்டா இருக்குது. அந்த 4000 டேட்டாவில் ஒரு 5 வேல்யூ மட்டும் தான் 1 2 3 4 5 இந்த 5 வேல்யூ மட்டும் தான் ரிப்பீட்டடாக நிறைய இடங்கள் வந்துக்கிட்டு, நிறைய இடங்களில் 5 டேட்டா பேஸ் பண்ணி மட்டும் தான் 5 4 3 2 1 3 4 5 2 இது மட்டும் தான் ரிப்பீட்டாக இருக்குது. அப்போ அதில் யூனிக் வேல்யூஸ் எடுத்து அப்படின்னா 1 2 3 4 5 இது மட்டும் தான் யூனிக் வேல்யூஸ். அதுதான் அந்த யூனிக் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, NP.unique. ஸோ இதுவும் நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம். ரைட், ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் டாக்குமெண்டேஷன் ரீட் பண்ணி பழங்க. ஸோ டாக்குமெண்டேஷன் ரீட் பண்ணி பழகினா உங்களுக்கு ஃபியூச்சரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட், ஸோ ஏன்னா அதுதான் உங்களுக்கு இனிஷியலாக நான் சொல்கிறேன் இல்லையா, நிறைய புது விஷயங்களை கற்றுக்கலாம். தட்ஸ் இட், நிறைய புது விஷயங்களை கற்றுக்கலாம். அப்டேட்டட் என்ன போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு அதிலே தெரிஞ்சுக்கலாம். நம்ம பழைய விஷயத்தில் உட்காந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டாக்குமெண்ட் எல்லாம் இது நான் சொன்னது ஒரு லைப்ரரிக்கு, இந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. ஸோ அந்த லைப்ரரிஸ்க்கான எல்லா டாக்குமெண்டேஷன் டைம் கிடைக்கிறப்போ ஒவ்வொன்றும் அப்பப்போ செக் பண்ணி பாருங்கள் ஒர்க் பண்ணுறப்போ. டன்னா ஓகே, ஸோ இன்னைக்கான செஷன் ஓவர். ஐ ஹோப் இன்னைக்கு செஷன் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டவங்க ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் நம்புறேன். ஸோ சேட்டில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். இன்னைக்கான செஷன் ஓவர். ஓகே, டன். ஸோ எஸ், லெட்ஸ் கம் டு தி மைண்ட் செட். இன்னைக்கான மைண்ட் செட், do not be distracted by money, let your passion and work to be your motivation. Yes guys, ஸோ என்ன அப்படின்னா எப்போவுமே மணி மைண்டடாக இருக்காதீங்க. ஓகே, ஸோ மணியால் எப்போவுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. உங்களோட பேஷன், உங்களோட ஒர்க்கு, ஸோ இதனால் மோட்டிவேட் ஆகும். ஏன்னா நீங்கள் உங்களோட வேலையை கரெக்டாக செஞ்சாலே இந்த மணிங்கிறது தானாக உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ எப்போவுமே நான் சொல்கிறேன் இல்லையா, அதை நோக்கி ஓடாமல் உங்களோட பேஷன் ப்ரொஃபஷன் அதை நோக்கி ஓடுங்க. ஓகே, ஸோ அதை நோக்கி ஓடினாலே அதில் உங்களோட முழு இன்புட்டை கொடுத்தாலே இந்த மணிங்கிறது தானாக வந்து சேரும். ஸோ காசு எஸ் அஃப்கோர்ஸ் மணி இஸ் நீடட். அது இல்லாமல் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இல்லாமல் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம். பட் அந்த மைண்டடாக இல்லாமல் நான் சொல்கிறேன் இல்லையா, உங்களோட ப்ரொஃபஷன் பேஷன் அதுதான் உங்களுக்கு ஹாப்பினஸை கொடுக்கும். ஸோ ரைட், ஸோ மணிங்கிறது நம்ம சொல்லலாம். ஸோ காசு இருந்தால் தான் சந்தோஷம் கிடைக்குன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். பட் எப்படி சொல்ல, நிம்மதினு ஒன்று வேணும். ஸோ அது வந்து இந்த மணினால் கொடுக்க முடியாது. ஓகே, சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த அண்ணாமலை மூவியில் ரஜினி சார் சொல்லியிருப்பார் இல்லையா, அவர் ஒரு டயலாக் சொல்லியிருப்பார். இந்த பணங்கிறது அளவாக இருந்துச்சு அப்படின்னா
நம்ம அதை பாதுகாத்து பத்திரமா வச்சுக்கலாம், ரைட்? ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து எப்படி சொல்ல, இல்லை வார்த்தை சொல்லிட்டேன், அந்த பணங்கிறது நம்மகிட்ட அளவாக இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளை பாதுகாக்கும். ஓகே, ஸோ நம்ம தேவையான இடத்துல நிறைய இடங்களில் பாதுகாத்துட்டு இருக்கோம். அந்த பணங்கிறது அளவுக்கு அதிகமாக நம்மகிட்ட கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, தெளிவாக கேளுங்க, அளவுக்கு அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம பாதுகாக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ சொல்கிறது புரியுதா? அது அளவாக இருக்கிற வரைக்கும் நம்மளோட எப்படி சொல்ல பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இருக்கா, நமக்கு தேவைக்கு எடுப்பு செலவு பண்ணிவிட்டு நமக்கு தேவையான மாதிரி அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். சிம்பிளாக யோசிச்சு பாருங்க, அது அளவுக்கு மீறி போகிறப்போ நம்மளுக்கு அளவுக்கு அதிகமாக காசு வரப்போ தான் அதை பாதுகாக்கணும். நம்ம அதை பாதுகாக்கணுங்கிற மென்டாலிட்டியில் நம்மகிட்ட இருக்கிற சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையுமே இழந்து அதை பாதுகாக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ எஸ், டிஃப்ரென்ஸ் புரியுது உங்களுக்கு? ஸோ சூப்பராக சொல்லியிருப்பார் அந்த டைலாக், செமையாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக். ஸோ எஸ், ஸோ பணம் அளவாக இருந்துச்சுன்னா அது நம்மளை பாதுகாக்கும், அளவுக்கு மீறி போச்சுன்னா அதை நம்ம பாதுகாக்கும். சார் அதை நம்ம கரெக்டாக சொல்லிட்டேன்னா ஒரு விஷயம் இருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். பணம் அளவாக இருந்துச்சுன்னா அது நம்மளை பாதுகாக்கும், அளவுக்கு மீறி போச்சு அப்படின்னா அதை நம்ம பாதுகாக்கிற மாதிரி யார். ஸோ டோன்ட் லூஸ் யுவர் மென்டல் கேப்பபிலிட்டி. டன்னா எஸ், ஐ ஹோப் இன்னைக்கு மைண்ட் செட் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். ஸோ பிடிச்சிருச்சுன்னா லவ் இட் ரமேஷ் சாட்டில் கமெண்ட் ஸ்லீப் பண்ணிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். இன்னும் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நோவிடெக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இதுதான் நம்மளோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி பேஜ். ஸோ இது மாதிரி நாங்கள் ஃப்ரீ வெபினார்ஸ், பூட் கேம்ப்ஸ் இந்த மாதிரி நிறைய கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் ஃபாலோ தட். ஓகே, அண்ட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு ஃபியூச்சர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டன் அண்ட் எஸ், உங்களுக்காக கிரியேட் பண்ணியிருக்கல கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் ஜாயின் பண்ணி கேட்டுக்கலாம். ரெஸ்பாண்ட் டன்னா. தேங்க்யூ ஸோ மச். Yes guys, thank you so much, done. Okay, yeah, so it's me Muthu Velame signing off. Until then, bye, good night all, have a good day, see you soon with another content. So now let me close the session.